பெரியாழ்வார் திருமொழியில் முதல் திருமொழி 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். வாயுள் வையகம் கண்டமட நல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயசீர் உடை பண்பு உடை பாலகன் மாயன் என்ற மகிழ்ந்தனர் மாதரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதே பாவத்தில் பாசுரம் பாடின்னு இருக்கார் இல்லையா. யசோதே சொல்கிறா, அதான் பெரியாழ்வார் யசோதே தான். அவள் சொல்கிறா, குழந்தை வாயில் 7 வளத்தையும் பார்த்தார் இல்லையா, அதை பார்த்ததும் தனக்கு மட்டும்தான் அப்படி தெரியறதா இல்லை மற்றவாளுக்கும் அப்படி தெரியறதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மற்ற கோபிகளை கூப்பிட்டு பாருங்கோ கண்ணனோட வாயை பாருங்கோ அப்படின்னு காமிக்கிறா. அவள் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்டா. ஏன்னா அவள் கண்ணுக்கும் 7 உலகமும் அந்த தெரியறது. அந்த 7 உலகத்துக்குள்ளே பாரதத்துக்குள்ளே ஆயர்பாடி அதில் குட்டி கண்ணன் அப்படி எல்லாம் உலகம் முழுக்க மாற்றி தெரிஞ்சுட்டே இருக்கா. அவள் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா. அப்போது அவள் சொல்கிறா, அவளை ரொம்ப மட நல்லார் அப்படின்னா என்ன தெரியுமா, ரொம்ப பணிவோடு இருப்பானா. பணிவுமிக்க ஆட்சியர்கள் அவள்லாம். ஆனாலும் அவள் இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு ஆஹா என்ன அதிசயம் அப்படின்னு அண்ணா உரத்த குரலில் சத்தமாக சொன்னாலாம். அப்போ சொல்லிட்டு யசோதரி சொல்கிறாராம், இவன் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் அப்படிங்கிற. அதாவது இவன் நந்தகோபனோட பையன் இல்லை, அருமையான சாக்ஷா தெய்வந்தான் அவன். பறந்து விரிந்திருக்கும் மங்கள குணங்கள் எல்லாம் நிறைந்தவனாக இருக்கிறார். வைகுண்டத்தில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அதுலேருந்து துளி கூட குறையாமல் இங்கே அவதரிச்சிருக்கார். அது எளிமையோடு வந்திருக்கார், நமக்காக அவதரிச்சிருக்கார் அப்படின்னு அவள் நன்னா புரிஞ்சுன்னுட்டா. அதனால அப்படியே வியக்கத்தக்கவர்களாக அவளாம் பார்த்தாளாம். ஆனால் அவள் சொல்கிறா, இது வெறும் அருந்தெய்வம், அது மட்டும் இல்லை அவன் மாயன் அப்படிங்கிறா. ஏன்னா நல்ல சேஷ்டிதங்கள்லாம் நிறைய செஞ்சா இல்லையா, அது பெரியாழ்வாருக்கு தெரியுமே. அதனால் அவள் சொன்னாள்றான், நிறைய சேஷ்டிதங்கள் பண்ண மாயன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம் அப்படின்னு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தில் யசோதை பாவத்தில் சொல்கிறார்.